கோலி டாக் கோலிவுட் நியூஸ். புலிமுருகனா மாறப்போகும் தமிழ் ஹீரோ யாரு? திருஷ்யம் படத்தை தொடர்ந்து மீண்டும் ஒருமுறை தென்னிந்திய மொழியில உள்ள படைப்பாளிகள் மற்றும் நடிப்பு வெறி கொண்ட நடிகர்களோட தூக்கத்தையும் தனது புலிமுருகன் படம் மூலமா கெடுத்திருக்காரு மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால். பொதுவா மலையாளத்துல ஹிட் ஆகும் படங்களை தமிழ்ல ரீமேக் பண்றது வாடிக்கைதானாலும் பாடிகார்டு, திருஷ்யம் போன்ற வெகு சில படங்களே ஹிந்தியோட சேர்த்து மற்ற தென்னிந்திய மொழிகளையும் ரீமேக் ஆகும் சாதனையை செஞ்சிருக்கு. அதே சமயம் மற்ற மொழியினருக்கு ரீமேக் செய்யறதுல சவாலையும் கொடுத்திருக்கு. சமீபத்துல வெளியாக மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கும் மோகன்லாலோட புலிமுருகன் படமும் அப்படி அனைத்து மொழிகளையும் ரீமேக் செய்யப்படும் சாத்தியம் உள்ள படம் தான். அதுக்கான ரீமேக் ரைட்ஸும் நல்ல விலைக்கு போயிருக்கு. ஆனா சிக்கல் என்னன்னா, 56 வயசான மோகன்லால் டூப் எதுவும் போடாம அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நடிச்ச அந்த புலிமுருகன் கதாபாத்திரத்துல இங்க நடிக்க போகும் அந்த ஹீரோ யாருன்றதுதான். இப்போ விஜய், சூர்யா போன்றவர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு ரைட்ஸ் வாங்கினவங்க யோசிச்சபடி இருக்க, விக்ரமோ நமக்கு புலிமுருகன் செட் ஆகுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காராம். அதே சமயம் கமலை இதுல நடிக்க வைக்கவும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கா.